ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 34 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கார்பெட் எலும்பு கூடு மண்டையன் இருக்கிற இடத்துக்கு போனால் அவன் இந்த கார்பெட் எலும்பு கூடு மண்டையன் என் முன்னாடி கிராக் இருக்கான்டா, அவன் முன்னாடி யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியத்தில் உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனை அடித்து பொழந்து அவன் முன்னாடியே போட்டு தெரியல, அதை பார்த்துட்டு மிரண்டு போயிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த கார்பெட் ஸ்கெல்டனை பார்த்து டேய் எலும்பு கூடு செத்தடா அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருக்கவன் அதை கேட்டு கடுப்பா, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட ஸ்கெல்டன் கிங்க பார்த்து எப்படி சொல்லுவ, அவரை எலும்பு கூடு செத்தன்னு சொன்னியா, நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபப்பட, பக்கத்துல இருக்க அந்த கார்பெட் எலும்பு கூடு மண்டையோ டேய் வேண்டாண்டா, அங்க பாரு கிராக் அப்படி வாயை பொழந்த மணிக்கு கிடக்குறான், நீ பாட்டுக்கு வாயை கொடுத்து போய் சேர்ந்துடாத, கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்க, ஐயா ஏன்யா அப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் என்னடா இங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கீங்க, பத்தாவதுக்கு நீ ஒரு எலும்புக்கூடு மான்ஸ்டரா இருக்க, இங்க என்ன கதை என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த எலும்புக்கூடு மண்டையனும் அதுவாங்க விஷயம், ஒரு டார்க் மோனார்க்குன்னு ஒருத்தன் இருக்காங்க, அவன் தாங்க இந்த இடத்தையே உருவாக்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கொடுத்தான், அவன் தாங்க இந்த இடத்தையே எங்ககிட்ட கொடுத்துட்டு போனான், அட எனக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படி என்ன இந்த இடத்தோட ஸ்பெஷல், அந்த டார்க் மோனார்க்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த இடத்துல, அப்படி என்ன ஸ்பெஷல் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஸ்கெலிட்டன் மண்டையனும் ஐயா இந்த இடத்துல கடவுள் எல்லாம் ஒருத்தங்களுக்கு போட்டி போட்டுக்குவாங்க, செஸ் போட்டிலாம் போட்டுக்குவாங்க தெரியுமா, அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் பவர் தான் எங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அப்படின்னா உங்க எல்லாருக்கிட்டையுமே கடவுளோட பவர் இருக்குதா, சரி அப்படின்னா நாங்க கொன்னவங்களோட அந்த சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோ அவங்களோட ஸ்பிரிட்டை உள்ள எடுத்துக்க, அங்க இருக்க கேத்தரின் நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருங்க என்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கு, இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு தான் இருக்கிறா, ஆனா சில சமயத்துல ரொம்ப குழந்தை மாதிரி கியூட்டாவும் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேத்தரினை ரசிக்க, அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டன் மண்டைங்கிட்ட போய் எலும்புக்கூடு மண்டை நான் அடுத்த ஃப்ளோருக்கு போகணும் வழியை காட்டு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையனும் அவ்வளவுதான் ஐயா, அட இப்ப கூட்டு போறோம் வாங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போக, நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் அந்த எலும்புக்கூடு மண்டையனை ஃபாலோ பண்ணிட்டு 5வது ஃப்ளோருக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க, அங்க போய் நின்றுட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஐயா இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் முடியல, கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுமா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இருக்காதே அப்படின்னு சொல்ல, ஐயா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவோ அதான் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 2 பேர் குறுக்குலையும் ஒரே போடு ஸ்வாடை வச்சு வெட்டி விட அவங்க கதை முடிஞ்சிருது. 5வது ஃப்ளோர் கேட்டும் ஓப்பன் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அந்த கேத்தரின் பொண்ணு ஐயா சங்கு உங்களுக்கு இறக்கமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அவங்களுக்கு இறக்கம் காட்டி என்ன ஆக போகுது, டைம் வேஸ்ட்டு, வாங்க நம்ம 5வது ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஃப்ளோருக்குள்ளே போனோம். அது நரகத்தின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருள் அடைஞ்சு போய் இருக்கும். அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் அப்படி கும்பலாக நிற்க, அதை பார்த்துட்டு கேத்துருன்னு இங்கே ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு தடிமாடு மான்ஸ்டர் கூட்டத்தை பிறந்துட்டு வந்துட்டு டேய் யாரா நீங்களா பிள்ளைக்கா பசங்களா, எங்களோட டார்க் மோனார்க்கு உள்ள இருக்காரா, நீங்க இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா இங்க டார்க் மோனார்க் இருக்காரு, அந்த டார்க் மோனார்க்கோட சோல்ஜர் இங்க தடிமாடு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக, நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு அங்க இருக்க நம்ம கேத்தரின் 1ஆம் ரேங்க் 2ஆம் ரேங்க் இவங்க எல்லாத்தையுமே ஒரு மேஜிக் ஷீல்டு மூலமா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சண்டைக்கு போக, அதை பார்த்துட்டு கேத்தரினும் இங்க பாருங்க சங்கு என்ன மறுபடியும் நீங்க தனியா போய் சண்டை போறீங்களா, எங்களை நீங்க ரொம்ப பார்த்துங்க கடப்பேத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்க பாரு கேத்தரின்னு இவனுங்க உங்களால சமாளிக்க முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சண்டைக்கு போக, இந்த பக்கம் அந்த முதல் ரேங்காரன் இருக்கான் பாருங்க, ரொம்ப நேரம் கழிச்சு பேசுறான், எனக்கு இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த சங்க பாரு எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் சே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்க்க, முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாரு. அந்த லீடு தடிமாடு அவனையும் போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளிட்டு அந்த டார்க் மோனார்க் இருக்கிற அந்த கோட்டைக்கு போக, அதை சுத்தி ஒரு ஷீல்டு இருக்கும். நம்ம ஹீரோவோட அந்த டிவைன் பவர்னால அந்த ஷீல்டு எல்லாத்தையுமே ஒட்டச்சிட்டு அந்த கோட்டையை நொறுக்கி தள்ளிட்டு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடா என்னடா பவர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போனா, அங்க அந்த டார்க் மோனார்க் அப்படி வெறித்தனமா உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ டேய் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கியே ஒரு லைட்டை வாங்கி மாட்டேன் ஏன்டா இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அந்த டார்க் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து இருட்டுக்குள்ள நீ நினைச்சு பார்க்க முடியாத நிறைய ரகசியம் இருக்கும் மகனே அப்படின்னு அந்த டார்க் மோனார்க் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீ தான் டார்க் மோனார்க்கா உன்னை தேடி தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதை பார்த்துட்டு அந்த டார்க் மோனார்க்கு டேய் உன்ன மாதிரியான மனுஷங்கள்லாம் அந்த கோட்டைக்குள்ள வந்து பல வருஷம் ஆச்சு, இப்ப நீங்க வந்திருக்க உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிரு, இல்ல உன் உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் தலை இருக்கும் ஏன் நெஞ்சு கூட இருக்கும் ஆனா உயிர் இருக்காது அப்படி சொல்லிட்டு மிரட்டதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய்
உன்ன மாதிரியான டீமன்ஸுக்குலாம் இந்த தைரியம் எங்கேருந்து வருது? இந்த அளவுக்கு தைரியமா பேசுற, உன்கிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு நினைச்சு பேசுறியா? அப்படி சொல்லிட்டு பேசுறது கேட்டு அந்த டார்க் மோனார்க் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது, நம்ம ஹீரோவோ உன்ன மாதிரியான டீமனை பார்க்கும்போது உனக்கு மூளை மண்டையில் இருக்கா இல்லை முட்டியில் இருக்கான்னு தெரியடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து விட அவன் மூக்கு நஞ்சு தலை தரையில் அடித்து தரையெல்லாம் பேந்து போய் நம்ம ஹீரோவோட ஒரு குத்து இடி மாதிரி விழுந்துருச்சு. அவன் அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு ஐயா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சேரில் ராஜா பகவத் மாதிரி உட்காந்து அவனை பார்த்து, டேய் என்ன சொன்ன, இங்கே வரவங்களோட பொருளெல்லாம் பிடுங்கி வச்சிருவியா? சுற்றி பார்த்தா இங்கே வந்தவங்களோட பொருள் மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு, நீ பெரிய இவனாக இருப்ப போல இருக்கு. இந்த மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்க நீ நீ எல்லாம் ஒரு டீமனு. இந்த கோட்டையை நீ எத்தனை வருஷம் பாதுகாத்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, ஐயா இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷமா நான் பாதுகாக்கிறேன் ஐயா, இங்கே இருக்க பொருள் தான் அந்த கோட்டைக்கு அழகு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ ரொம்ப ஓவரா பேசுற, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோட்டையவே அழிச்சிருவான். அதை பார்த்துட்டு அந்த டார்க் மோனார்க்கு கதறி கதறி அவன், ஐயோ என்னோட ஒரே ஒரு கோட்டை போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டே அழுதது போதும் சொல்ல, அவன் அந்த டார்க் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து, ஐயா நீங்க அந்த கோட்டையை அழிச்சிருவா நிப்பாட்டிடுங்க ஐயா, இந்த ஊரையே அழிச்சிடாதீங்க சொல்லிட்டு அந்த டார்க் மோனார்க்கு கதறி கதறி அழுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, சரி விடு, நான் ஏதோ மனுஷனா இருக்கனால நீ சொல்றத ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்கறேன், இப்போ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த சிட்டியை நான் அழிக்க மாட்டேன், அங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு, அது என்ன பில்டிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அந்த கேட்டு அந்த டார்க் மோனார்க்கு, அதாங்க அந்த பில்டிங்குள்ள தாங்க எங்களுக்கு அந்த டீமனோட சக்திலாம் கிடைக்கும், எங்களுக்கு சக்தி இல்லைன்னா அங்கே போய் நாங்கள் எங்களோட சக்தியை எடுத்துக்குவோம், ஆனால் அந்த கதவை எங்களை மாதிரி டீமன் தான் திறக்க முடியும், உங்களை மாதிரி மனுஷங்களாம் திறக்க முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, மனுஷங்களாம் திறக்க முடியாதா, நான் உங்ககிட்ட எப்படா மனுஷன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள இருக்க அந்த கடவுளோட பவரை யூஸ் பண்ணி மனுஷத்தன்மையை டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மனுஷத்தன்மையை டீஆக்டிவேட் பண்ணனால அந்த கதவை நம்ம ஹீரோ அசால்ட்டா திறந்துருவாரு. திறந்ததை பார்த்துட்டு அந்த டார்க் மோனார்க்கு, ஐயா நீங்க மனுஷன் இல்லையா ஐயா, யார் நீங்க, உங்களோட படா பேச்சாரா போச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, ஐயா என்னை கொன்றாதீங்க, என்னை விட்டுருக்க, நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீ ஓவரா பேசினா இப்பவே கொண்டுருவேன், உள்ள போய் வழியை காட்டு என்ன இருக்குன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு போனா அங்க ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ள போய் தான் எங்களோட டீமனோட சக்தியெல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம், நீங்க போய் உங்களுக்கு என்னென்ன சக்தி கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு போங்க ஐயான்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க உள்ள பயங்கரமா நம்ம ஹீரோவை சுத்தி அந்த தண்ணி கவர் ஆகும். அப்படியே வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிடுவாரு. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க வந்துட்டியா, உன்ன மாதிரியான மனுஷங்கிட்ட 3 விதமான கடவுள் பவர் இருக்கிறத நான் இப்பதான்டா பாக்குறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்னு பார்த்தா அது ஒரு டீமன். நான் தான் டீமனோட காடு வந்திருக்கேன், உனக்கு நிறைய விஷயத்த சொல்லணும், உன்ன மாதிரியான மனுஷனை இந்த டவரு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குது இல்லை, உனக்கு தேவையான கடவுளோட சக்தி, உனக்கு தேவையான லெவலப்பு எல்லாமே கொடுக்குது, அது ஏன் அந்த டவர் உனக்கு கொடுக்குதுன்னா ஒன்று ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி அதை ஆட்டி வைக்க பார்க்குது, இங்கே இருக்கிற பெரிய பெரிய கடவுளெல்லாம் அந்த டவருக்கு கண்ட்ரோல் மீறி போயிடுவாங்க, அதனால இந்த டவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுள் சக்தியை உருவாக்க பார்க்குது, அதுவும் ஒன்றை மாதிரி ஒரு அடிமையை வச்சு உருவாக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோ பார்த்து, நான் தான் டீமன் கார்டு, உனக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால நீ என் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோவை சிசி புள்ளைய மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் என்னது இந்த டவர் என்ன அடிமையாக்க பார்க்குதா, இதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு அங்கிருந்து அப்படியே இருக்கிற சக்தியெல்லாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறான். அது என்ன சக்தின்னு இன்னும் ரிவீல் பண்ணல. இங்க நம்ம ஹீரோ திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடுற அந்த டார்க் மோனார்க் நம்ம ஹீரோவை பார்த்து, ஐயா என்னையா கிடைச்சது, உங்களுக்கு கடவுளோட சக்திலாம் கிடைச்சதா, என்ன கிடைச்சது, சரி ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கொல்ல போறீங்களா, என்ன கொல்ல மாட்டீங்கல்ல, கொன்றாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் மோனார்க் கெஞ்ச, அதை கேட்டு நம்ம ஹீரோ, உன்னை நான் கொல்லுவேன்னு நினைக்கிறியா, உன்னை நான் கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்ன விஷயம்னா இப்போ நான் நினச்சாலும் உன்னை கொல்ல முடியாது, ஏன்னா இப்போ நான் டீமன் கார்டோட ஒரு சிசிய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையில் அந்த டீமன் கார்டோட சிம்பிள் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த டார்க் மோனார்க்கு, ஐயா நீங்கள் டீமன் கார்டோட ஒரு அங்கமாக மாறிட்டீங்களா, பரவாயில்ல ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உங்களுக்கு அடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடி பண்ணிய, அதை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த டீமன்ஸ் எல்லாம், பரவாயில்லையே டார்க் மோனார்க் இவர் முன்னாடி மண்டி போட்டாரா அப்படி நம்மளும் மண்டி போட்டுருன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கேத்ரின் 1ஆம் ரேங்க் 2ஆம் ரேங்கார வந்துருவான். அந்த கேத்ரின் நம்ம ஹீரோ பார்த்து, சங்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் ரேகிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, டைம் பாஸ் பண்ணதெல்லாம் போதும், சட்டு புட்டு போட்டு தட்டு வாங்க அடுத்த ஃப்ளோருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தான் டார்க் மோனார்க்கு, என்னது ரேகிங் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, இல்ல அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, சரி நான் இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம்ல, உன்னை கொல்லாமலே போகலாம்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த டார்க் மோனார்க்கு, ஐயா நீங்கள் தாராளமாக போகலாம் ஐயா, இப்போ நீங்களும் எங்கள் அங்கமாயிட்டீங்க, அதனால உங்களுக்கு அந்த ஃப்ளோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஃப்ளோரை திறந்து விட, நம்ம ஹீரோவும் அந்த 6வது ஃப்ளோருக்கு கூட அவங்க டீமோட போவான். போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடம் பாலைவனம் மாதிரி இருக்கும். அங்கே முறிமை சேர்ந்த 3 பேர் இருப்பானுங்க. அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வருதுன்னா, அங்கே நம்ம ஹீரோவோட க்ளோன் உருவாக்கி, நீங்கள் இப்போ க்ளோனுக்கு எதிராக சண்டை போடணும், நீங்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற 3 முறி உலகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு அந்த க்ளோனை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சிங்கன்னா தான் இந்த ஃப்ளோர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னோட க்ளோன் வருதா,
பார்க்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. எப்படியோ ஒரு கை பார்த்துருவோம், நானா இல்லை என்னோட குளோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியாக. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.